ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 14வது வாரத்தோட 4வது நாள் காலை வரை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் செம்ம மாசான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடக்க போகிறது, அதையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்றைக்கி யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை சொல்லிடுறேன். இன்றைக்கி கெமி அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரப்போகிறாங்க. வேறு யாராவது வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூடவே வந்துட்டு ஒரு மூவி ப்ரொமோஷன் சம்திங் அவங்க வந்துட்டு வரப்போகிறாங்க. அவங்க யார் எஸ் LBW மூவி அந்த ப்ரொமோஷனுக்காக சம்திங் வராங்க உள்ள. மற்றபடி யாருமே வரல. நாளைக்கு தான் துஷார் அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை இன்றைக்கி நைட்டு தகவல் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து விக்ரமோட மனைவி வந்துட்டு நம்ம இவங்க மூலமாக நம்ம ரம்யா மூலமாக வந்துட்டு ஒரு ரகசிய தகவல், ஒன்றும் இல்லை, அழாதீங்க, தைரியமாக இருங்க, கோழையாக இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேளை அந்த மணி பாக்ஸை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவா, இல்லை அந்த மணிப்பட்டி எடுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவான்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு காமிச்சது அவ்வளோதான். இன்னொன்று வந்துட்டு 3 லட்ச ரூபா வந்து நேற்று லாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்சுவலாக இருக்கிற டீம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா 3 லட்ச ரூபா அவங்களுக்கு சேர்ந்துருக்கும். பட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து செம்ம மாதம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வேறு லெவலில் பண்ணார், ரம்யா சூப்பராக பண்ணாங்க, வியனா கொஞ்சம் பண்ணாங்க. ஸோ அடித்து நவுத்தி விட்டாங்க, செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று நடந்த சம்பவங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறாங்க போல இருக்குது. கண்ணிலேருந்து, பிரஜன்லேருந்து, FJலேருந்து இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. இதில் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு கூடவே வந்துட்டு விஜய் பார்வதி கமருதீன் அனுப்பிச்சா நல்லா இருக்குமேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு ரெட் கார்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுவும் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் சரித்திரத்தில் நடந்தது கிடையாது. நடந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நடந்தது கிடையாது. இப்போ வாங்க நம்ம அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய காணாமலத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றினா 1,76,604 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி இப்போ 48.71. எப்பா செம்ம ஓட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா, சரியான ஓட்டு வந்துட்டுருக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நிறைய பேர் வந்துட்டு பிஆர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பிஆர்ஓன்றது வந்துட்டு அவருடைய அந்த கானா சாங்க்காக வந்து வைக்கப்பட்ட அந்த நபர் தான் ப்ரோ, மற்றபடி வந்து பெய்டு இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து வச்சுங்க. பட் சோசியல் மீடியாவில் எப்படி போயிட்டுருக்குன்னா, அவர் வந்துட்டு பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு வாய் தவறு உளறிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொன்று வந்துட்டு திவ்யா வந்து 7.5 அப்படி சொன்னதுக்கு அன்றைக்கி அவ்வளோ சண்டை போட்டார். இன்றைக்கி 2-3 வாட்டி அவர் வந்து 7.5ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, அது மட்டும் நியாயமா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் விட்டுகிட்டே இருக்காரு. அப்சரா முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க வார்த்தைகளை விடாதீங்கன்னு, கேட்கவே மாட்டாரு. அதுலேயும் குறிப்பாக திவாகர பைத்தியன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வார்த்தைகள்லாம் எக்கச்சக்கமாக விடுறாரு. அதை அவர் தவிர்க்கணும். என்னதான் வந்துட்டு உண்மையிலேயே திவாகரே கூட ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் இவர் இந்த டைமில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. அவரே வந்து பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வினோத்தோட விஷயங்கள் நெகட்டிவாகவே ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருந்தது. நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது, நம்ம அடுத்த வாட்டி பேச விடக்கூடாதுலாம் வந்துட்டு அவரோட வந்துட்டு, அப்புறம் நம்ம சபரி, விக்ரம் எல்லாருமே பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ இதை இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம் அப்படின்றது நம்மளோட கருத்து. பட் அதை அவர் கேட்பாரான்னு தெரியல. ஏன்னா வியானா முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு திரும்ப பண்ணிகிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போய் தெரியல. ஆனால் செம்ம சான்ஸ் இருக்குது அவர் கையில். அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு ஆதங்கம் இருக்குது, பார்க்கலாம். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 74,244 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.48. ஒரு சில பேர் வந்து திவ்யாவுக்கு தான் வந்து டைட்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் திவ்யா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. திவ்யா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் வின் பண்ணியிருப்பாங்க, அதில் கேப்டன் ஆனாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கேப்டன் ஆகவே கிடையாது. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க பக்கம் வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணதான் சரித்திரமே கிடையாது. 2. அதே மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருதனை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக விஜய் பார்வதி கலாய்க்கிற விஷயங்களை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. 3. வேறு என்ன பண்ணாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. நான் வந்து இவங்களை விட டிசர்வ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒருத்தரை எதுலையாவது சொல்லிட்டாங்க. ஆனால் திவ்யாவை பற்றி யாருமே சொல்லவே இல்லை. அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு டவுட்டு வருது, ஒருவேளை திவ்யா தான் டைட்டில் வின்னராக வருவாங்களோ அப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். உண்மையிலேயே டைட்டிலுக்கு யார் தகுதியானவங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 54,712 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.09. ஸோ சபரி கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் நடுவில் அந்த திறமை இருக்கிறது அவரே மறந்த மாதிரி இருந்தார்.
அதுதான் கொடுமை. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 3 வாரம் எல்லாருமே வந்தவங்களாம் சொன்னதில் அதுதான். ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சபரி அப்படியே சர்ன்னு கம்மியாயிட்டார். அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கார். இத்தனைக்கும் அவர் வந்து பெருசாக வந்து எந்த சம்பவமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணல. பட் இருந்தாலும் அவர் அப்போ பண்ணார் பாருங்க விஜய் பருவத்துக்கு அகேன்ஸ்டாக அந்த விஷயம் இப்போ வந்து ரீல்ஸ் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதில்ல. அப்போ இதை விட பயங்கர மோசமாக அவர் பண்ணிவிட்டு அதை வந்து சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நான் வேணும்ட்டு தான் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்துட்டு உனக்கு நான் ஷேர்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து நான் சொன்ன இடத்துல அடிக்கல, இப்படி மாறி மாறி வந்து கலாய்ச்ச விஷயங்கள்லாம் வெளியே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும்போது ஏன் சபருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. இன்னொன்று உள்ளே வந்த வியானா வந்து இவர் வந்துட்டு மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சொன்னது அவருக்கு பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் என்னென்னலாம் ஜெயிச்சாரோ எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறார். நான் ஜெயிச்சிருக்கேன், இதெல்லாம் ஜெயிச்சிருக்கேன்னு. இப்போ என்ன மேட்டர்னா உண்மையிலேயே சபரி தங்கமானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அங்கே வந்துட்டு யாருக்கு நம்ம சாண்ட்ராக்கு வந்து ஒரு விஷயம் நடந்தவொடனே துடிச்சு போனார்ல, அந்த துடிப்பும் இவ்வளோ விஷயங்களும் இருக்கிறது. வியானா என்ன சொல்ல வராங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ண அதே ஆளுங்க தான் அன்னைக்கு விஜய் பார்வதியை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பண்ணாங்க. இப்போ வந்து ஏன் இவ்வளோ விஷயங்கள் காட்டுறாங்கன்றது தான் இங்கே வியானாவுக்கும் சபரிக்கும் நடக்கிற போர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சு பார்த்தா உண்மையிலேயே சபரி வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு சமூக சிந்தனை இருக்கிற ஒரு ஆள், நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கார். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,192 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.71. விக்ரம் பயங்கரமான மைண்ட் கேம் விளையாடிட்டே இருக்கார். அது நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் வியானா கையை பிடிச்சிட்டு நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி வந்தோடனே நான் போயிடுறேன் சார், என்னை கிவ் அப் பண்ண மட்டும் நினச்சிக்காதீங்கன்னு அழுது பிக் பாஸ் கிட்ட சொன்னார். 2. 3வது வந்து சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு நான் பணப்பெட்டி எடுக்கும்போது யாரும் கிட்ட வந்துடாதீங்கன்னு சொன்னார். 3. 4வது பார்த்தீங்கன்னா வினோத் கிட்ட காலையில் சொல்கிறாரு, எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் இருக்க போகிறேன், நீங்கள் எடுக்க போகிறீங்களா, நீங்களும் எடுக்கலையா, விட்டுருங்க அப்படின்னு எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது லாஸ்ட்டாக 3 லட்ச ரூபா டாஸ்க்கு. அதில் வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எமோஷனலாக வந்து அடிக்கிறாரு. என்னென்னு, இப்போ நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஒருத்தர் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காது, ஓகே நீங்கள் நல்லா பண்ணுங்கள் இப்படின்னு எமோஷ்னலான விஷயங்கள். ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்றதுன்னு தெரியும். இதை தான் வந்து வியானா வந்து சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் யாரை ட்ரிகர் பண்ணணும், யார் எந்த இடத்துல வந்து அமுக்கணும், யாரை எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கேமருக்கெல்லாம் கேமர் நீங்கள் தான் வேறு சொன்னாங்க. அதை திரும்ப வந்து பண்ணுறாரு நம்ம விக்ரம். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,839 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.01. ஸோ சாண்ட்ரா ஒரு வாட்டி ஆமாம் அந்த டைம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிமையில் அடி வாங்கிட்டே இருக்காங்க. உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சாண்ட்ராவை தாக்குறாங்க. நேற்று நடந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சாண்ட்ராவை தான் எல்லாருமே சொன்னாங்க இவங்க இங்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அவங்களையும் சொன்னாங்க, அதே மாதிரி அரோராவும் சொன்னாங்க. அரோராவில் நிறைய பேர் வந்து சொல்லி அரோராவில் ஒரு பக்கம் வந்து அப்படியே வருத்தப்பட்ட மாதிரி இருந்தாலும் அவங்க சந்தோஷம்தான். ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டாங்க. இந்த வாரம் இருக்கிற கண்டை கூட அவங்களுக்கு கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து நிறைய பேர் தாக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கில் வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் அரோராவை ஒரு பிளானை போட்டாங்க. நேற்று காலையில் பிக் பாஸ் வந்துட்டு முதல் கம்முன்னு விட்டார், அதுக்கப்புறமா வச்சு செஞ்சு வந்து நீங்களும் டாஸ்கில் கலந்துக்குங்கன்னு சொல்லி அது ஒரு சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு. சாண்ட்ரா வந்துட்டு பிரஜன் வந்து ஏதாவது சம்பவங்கள் பண்ணுவாரோ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். பட் போகிற போக்க பார்த்தா பிரஜன் இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் தான் வருவார் போல இருக்குது. அது வரைக்கும் சாண்ட்ரா இருப்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று அவங்க பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சேஃபு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,62,591 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.